காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் மரணம் கொலை என உறுதி செய்யப்பட்டாலும் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிப்பதில் காவல்துறை திணறி வருகிறது. அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டு 8 நாள்கள் ஆன நிலையில் நடந்தவை என்னவென்று பார்க்கலாம். ஜெயக்குமார் தனசிங்கை காணவில்லை என மே 3ஆம் தேதி அவரது மகன் புகார் கொடுத்திருந்தார். இந்நிலையில் 4ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் அவரது தோட்டத்தில் எரிந்து கரிக்கட்டையாக உடல் கண்டெடுக்கப்பட்டது. கழுத்து கால்களில் மின்கம்பியால் சுற்றி கட்டப்பட்டிருந்தது. உடற்கூறாய்வுக்கு பிறகு ஜெயக்குமாரின் மகன் கருப்பையா ஜெஃப்ரினிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. 5ஆம் தேதி கரைசுத்து புதூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மே 6ஆம் தேதி 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. ஜெயக்குமாரின் மகன் உள்ளிட்டோரை விசாரிக்க 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை அவரது வீட்டில் 4 மணி நேரம் வரை விசாரணை நடத்தியது. அன்று இரவு உடற்கூறாய்வின் அறிக்கை எஸ்பி சிலம்பரசனுக்கு அனுப்பப்பட்டது. கண்டெடுக்கப்பட்டது ஜெயக்குமாரின் உடல்தானா என கண்டறிய DNA டெஸ்ட் எடுக்கப்பட்டது. மேலும் 2ஆம் தேதி இரவு 10:04 மணிக்கு திசையன் வேளையில் ஒரு கடையில் ஜெயக்குமார் டார்ச் லைட் வாங்கும் CCTV காட்சி புதிய தலைமுறையின் கள ஆய்வில் வெளியானது. அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த 30 பேருக்கு சம்மன் அனுப்பி முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடைபெற்றது. மே 7ஆம் தேதி 2ஆம் நாளாக ஜெயக்குமாரின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடந்தது. வீட்டின் அருகே பூட்டியிருந்த குடோனில் நடந்த சோதனையில் சில பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, நாங்குநேரி MLA ரூபி மனோகரன் ஆகியோரிடமும் விசாரணை நடந்தது. உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் டெமோ நடத்தி இது கொலை என்பதை உறுதி செய்தது தனிப்படை. மே 8ஆம் தேதி ஜெயக்குமாரின் உடல் பாகங்களும் எலும்பு துண்டுகளும் DNA பரிசோதனைக்காக மதுரைக்கு அனுப்பப்பட்டது. ஜெயக்குமார் தனசிங்கின் மகன் உள்பட குடும்பத்தினரிடம் நடந்த விசாரணையும் தொடர்ந்தது. மே 9ஆம் தேதி CCTV காட்சிகளையும் ஜெயக்குமாரின் செல்போன் விவரங்களையும் ஆய்வு செய்ய தனித்தனியே தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. கரைசுத்து புதூர் செல்போன் டவரிலிருந்து 2300 அலைபேசி எண்களை சேகரித்து ஆய்வை தொடங்கியது தனிப்படை. மற்றொரு தனிப்படை விசாரணைக்காக குற்றாலம் சென்றது. ஜெயக்குமார் பயணித்ததாக கூறப்படும் திசையன் விளையிலிருந்து தோப்பு விளையிலிருந்து திசையன் விளை வரை நேரடியாக சென்று அங்கிருப்போரிடம் கள ஆய்வு செய்தோம். இந்த ரோடு நேராக போனால் வள்ளியூர் போகும். ஜெயக்குமார் அவர் சொந்த ஊரான கரைசுத்து புதூர்லேருந்து தோப்பு விலைக்கு போகிறாரு. 15 கிலோமீட்டர் தூரம், அதாவது குட்டம் தோப்பு விலைக்கு போகிறதா இருந்தால் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்தாலே ஈசிஆர் கடற்கரை சாலை வந்துடும். அதுலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தை அழகாக ஒரு 30 நிமிஷத்தில் போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் அவர் 43 கிலோமீட்டர் சுற்றி தோப்பு விலைக்கு போயிருக்காரு. அவர் போன பாதை திசையன்விலையிலிருந்து மன்னார்புரம், அடுத்து அணக்கரை. இது ஃபுல்லாக குக்கிராம வழியாகவே இருட்டில் இருட்டு, ஒத்தையடி பாதை, எதிரில் வர காருக்கு வழிமுடாத ஒரு சூழல், அது மாதிரிலாம் இருக்குது. இந்த சூழலில் ஏன் அவர் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்? அவர் எப்படி இந்த வழியை இப்போ தனியாக பயணிச்சிருப்பாரா? எப்படி அவர் தனியாக பயணிக்க வாய்ப்பு இல்லை. அவர் கூட ஏறாத நபர்கள் பயணிச்சாங்களா அப்படிங்கிறத ஒரு குழு கிடைச்சினாலே இந்த கேஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். அன்றிரவு ஜெயக்குமாரின் அலைபேசியை தேடி வீட்டின் எதிரே இருந்த தோட்டத்து கிணற்றில் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி தொடங்கியது. மே 10ஆம் தேதி கிணற்றிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. கிணற்றில் சேற்றில் ஒரு கத்தியும் பாத்திரம் துலக்குவதற்கான சோப்பு வைக்கும் டப்பாவும் கைப்பற்றப்பட்டன. மே 11ஆம் தேதி உடல் கண்டெடுக்கப்பட்டு 8வது நாள். இந்த தேதி வரையிலும் பெரிய அளவில் எந்த தடயமும் சிக்கவில்லை. பெரும் முயற்சி எடுத்தும் எந்தவித ஆதாரங்களையும் சேகரிக்க முடியாமல் திணறி வருகிறது காவல்துறை.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர்கள் முருகேசன் மற்றும் ராஜு கிருஷ்ணா.